ஹலோ ஆஸ்பரன்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் எக்ஸாம் ரேலி. இது வந்து நவம்பர் செகண்ட் வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 100 கொஷின்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட்டான எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸை பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது அப்கமிங் வரப்போகிற எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் கோ டு தி கொஷின்ஸ். Who won the FIH Player of the Year Award Men for 2024 and in which city was the award ceremony held? Answer is Harmanpreet Singh Muscat. ஹர்மன்ப்ரீத் சிங் வந்து FIH Player of the Year Award வாங்கியிருக்காரு 2024. எந்த இடத்துல அந்த அவார்ட் செரிமனி நடந்துச்சுன்னா மஸ்கட், ஓமன். இந்த கொஷினை பேஸ் பண்ணி என்னென்ன பார்க்கணுன்னா, அவார்டு ரெசிபியன்ட் யாருன்னு பார்க்கணும், எந்த லொக்கேஷனில் அவார்ட் செரிமனி நடந்துச்சுன்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அவார்ட் ரெசிபியன்ட் இதுக்கு முன்னாடி என்னென்ன அவார்ட்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்காரு, எந்த இயரில் ரிசீவ் பண்ணியிருக்காரு, அதெல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கலாம். ஸோ அங்கே அவார்ட் ரெசிபியன்ட் ஹர்மன்ப்ரீத் சிங் நாம் பார்த்துட்டோம். அதே மாதிரி அவார்ட் செரிமனி எங்கே நடந்துச்சு, மஸ்கட், ஓமனில் நடந்துச்சு. ஸோ தென் ஹர்மன்ப்ரீத் சிங் இதுக்கு முன்னாடி எப்பப்போ அவார்ட்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்காருன்னா, இந்த அவார்டு வந்து ஃபஸ்ட் டைம் கிடையாது. இது வந்து தேர்ட் டைம் இந்த அவார்ட் ரிசீவ் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி 2021லேயும் 2022லேயும் இந்த அவார்ட்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்காரு. தென் கோயிங் டு த நெக்ஸ்ட் கொஷின். விச் இந்தியன் பிளேயர் வான் த FIH Goalkeeper of the Year Award Men for 2024 and how many times has he won this award? Answer is PR Srijesh 3 times. ஆல்ரெடி ஃபஸ்ட் கொஷினுக்கு சொன்ன மாதிரியே தான் எது கொஷினுக்கும் ஃபாலோ ஆகும். ஸோ அவார்ட் ரெசிபியன்ட் யாருன்னு பார்க்கணும், என்ன அவார்டு எத்தனாவது டைம் இந்த அவார்டு வாங்கியிருக்காரு, ஸோ இதுக்கு முன்னாடி என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அவார்டு ரெசிபியன்ட் இங்கே PR ஸ்ரீஜேஷ். அவர் என்ன அவார்டு ரிசீவ் பண்ணியிருக்காரு, FIH Goalkeeper of the Year Award Men 2024. அண்ட் இது வந்து தேர்ட் டைம் இந்த அவார்டை ரிசீவ் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி எந்தெந்த இயரில் அவார்டு ரிசீவ் பண்ணியிருக்காருனா 2021லேயும் 2022லேயும் இந்த அவார்டு ரிசீவ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் PR ஸ்ரீஜேஷ் அவர்களை வந்து கிரேட் வால் ஆஃப் இந்தியானும் கூப்பிடுவாங்கன்னு சொல்கிறானே. தென் கோயிங் டு த நெக்ஸ்ட். Who was the chairman of the Prime Minister's Economic Advisory Council and also a full-time member of the Nidhi Aayog until June 2019? He was recently passed away. Answer is Bibek Debroy. இந்த கொஷனில் பிரைம் மினிஸ்டரோட எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் அதோட சேர்மன் யாருன்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுல் டைம் மெம்பர் ஆஃப் நிதி ஆயோகம் இருந்திருக்காரு அன்டில் June 2019 வரைக்கும். அதான் யாருன்னு கேட்குறாங்க, பிபேக் டெப்ராய்ட். அவங்க ரீசெண்டாக பாஸ்டேவ் ஆகிட்டாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டரோட எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சிலாக எப்போ அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாருன்னா September 25, 2017 அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. ஃபுல் டைம் மெம்பர் ஆஃப் நிதி ஆயோகா எப்பயிலேருந்து சர்வ் பண்ணிட்டு இருந்திருக்காருன்னா 2015 June 2019 வரைக்கும் அவர் வந்து சர்வ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. கோயிங் டு த நெக்ஸ்ட் கொஷன். In which year was economist Vivek Debroy awarded the Padma Shield for his contributions and what notable role did he hold in 2015? Answer is 2015 member of Nidhi Aayog. A option. ஸோ எந்த இயரில் விவேக் டெப்ராய் அவர்கள் வந்து பத்மஸ்ரீ அவார்டு ரிசீவ் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் இஸ் 2015. அண்ட் 2015 வாட் நோட்டபிள் ரோல் வந்து அவர் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன்ல 2015 2019 வரைக்கும் ஃபுல் டைம் மெம்பர் ஆஃப் நிதி ஆயோகில் சர்வ் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு. ஸோ விச் இஸ் த ஆன்சர், மெம்பர் ஆஃப் நிதி ஆயோக். Going to the next question. Which country is the first in Gulf Cooperation Council region to adopt India's RuPay card infrastructure through the launch of the J1 card scheme? Answer is UAE, United Arab Emirates. இந்த கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் ரீஜியனில் இருக்க கண்ட்ரியில் எந்த கண்ட்ரி முதல் வந்து இந்தியாஸோட ருபே கார்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல அதை வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் இஸ் UAE, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். அவங்க எது மூலமாக அடாப்ட் பண்ணியிருக்காங்கன்னா J1
கார்ட் ஸ்கீம் மூலமாக அடாப்ட் பண்ணியிருக்காங்க. J1 கார்ட் ஸ்கீம் என்ன அப்படின்னா விச் இஸ் அன் கொலாபரேஷன் பிட்வீன் NIPL அண்ட் AAP. AAP என்னதுன்னா ஏஐ எத்திஹாட் பேமெண்ட்ஸ்ன்னு அது ரெண்டும் கொலாபரேட் பண்ணி தான் இந்த J1 கார்ட் ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் ருபே கார்ட் ஸ்டாக். ஸோ எதுக்காகனா டு மேக் யுனைடெட் அரப் எமிரேட்ஸை வந்து கம்ப்ளீட்லி இண்டிபெண்டன்ட் இந்த ஏரியா ஆஃப் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ். அதுக்காக தான் இந்த J1 கார்ட் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கொஷினை பேஸ் பண்ணி என்னென்ன பார்க்கணும்னா எந்த கண்ட்ரின்னு பார்க்கணும். யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் என்ன கார்ட் ஸ்கீம் J1 கார்ட் ஸ்கீம் இந்தியாவிலேருந்து எதை பேஸ் பண்ணினா ருபே கார்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மூணும் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கும். தென் நெக்ஸ்ட் கொஷின், வாட் வாஸ் த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்டி in food parks in India and how was the India-UAE trade balance changed post CETA? Answer is USD 2 billion. Trade deficit reduced from USD 22 billion to USD 12 billion. C option. So என்னன்னு கேட்குறான்னா யூஏயோட இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்மெண்ட் இன் ஃபுட் பார்க்ஸ் இன் இந்தியா வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. அது வந்து USD 2 billion. அது மட்டும் இல்லாமல் இந்தியா யூஏயோட ட்ரேட் பேலன்ஸ் வந்து போஸ்ட்டு சிபாக்கு அப்புறம் எவ்வளோ வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விச் இஸ் ரெடியூஸ் ஆகிருக்கு, ட்ரேட் டெஃபிசிட் ரெடியூஸ் ஆகிருக்கு ஃப்ரம் USD 22 பில்லியன்லேருந்து USD 12 பில்லியனாக ரெடியூஸ் ஆகிருக்கு. இந்த கொஷினை பேஸ் பண்ணி இதுதான் பார்த்துக்கணும். ஸோ எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத பார்த்துக்கணும். தென் வந்து எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். இதில் வந்து சிபா சிஇபியை கேட்டதுனால காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் விச் இஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் UAE சைன்ட் ஆன். அதை எப்போ பார்த்துக்கணும் February 18, 2022. இட்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதை பேஸ் பண்ணி வந்திருக்கிறதுனால ஸோ நம்ம அதை எப்போ சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்துக்கலாம். CEPA சைன்ட் ஆன் February 18, 2022 பிட்வீன் இந்தியா அண்ட் UAE. Then going to the next question. Under which article of the Constitution are Supreme Court judges appointed and which landmark judgment is associated with Justice Sanjeev Khanna? Answer is B option, Article 124, Scrapping of Electoral Bond Scheme. ஸோ எந்த ஆர்டிக்கலை பொறுத்து சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. விச் இஸ் ஆர்டிக்கல் 124. And which landmark judgment is associated with Justice Sanjeev Khanna? Scrapping of Electoral Bond Scheme. ரீசெண்டாக வந்து ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா 51st சீஃப் ஜஸ்டிஸாக அப்பாயிண்ட் ஆனாங்க. யாரை சக்சீட் பண்ணிட்டு அப்படின்னா ஜஸ்டிஸ் DY சந்திரசூட் அவங்கள சக்சீட் பண்ணிட்டு 51st சீஃப் ஜஸ்டிஸாக ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அப்பாயிண்ட் ஆனாங்க. இந்த கொஷினை பேஸ் பண்ணி நம்ம என்னென்ன பார்க்குறோன்னா யார் அப்பாயிண்ட் ஆனாங்க, எந்த எடிஷன், எந்த பொசிஷனுக்கு 51st, தென் யாரை வந்து சக்சீட் பண்ணிட்டு அப்பாயிண்ட் ஆனாங்க, அது எல்லாமே பார்க்கணும். ஸோ அடிஷ்னலாக கேட்குறதுனா இந்த ஆர்டிகல் 124 இந்த ஸ்கிராப்பிங் ஆஃப் எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம் வந்து அதுவும் நம்ம பார்த்துக்க மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக. தென் கோயிங் டு த நெக்ஸ்ட் கொஷின், வேர் இஸ் த அசெட் ரெக்கவரி இன்டகிரசி நெட்வொர்க் ஏஷியா பசிபிக் ஹெட்குவார்ட்டர்ட் அண்ட் இன் விச் இயர் will India assume its presidency and host the annual general meeting? Answer is Seoul 2026. C option, answer is Seoul 2026. Asset Recovery Integracy Network Area Pacific அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறான். ஹெட்குவார்ட்டர்ட் விச் இஸ் இன் சோல். அண்ட் தென் விச் இயர் வந்து இந்தியா ARINAPயோட பிரசிடென்சியை அச்சீவ் பண்ணிவிட்டு எப்போ ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விச் இஸ் இன் 2026. இந்த கொஷினை பேஸ் பண்ணி நம்ம என்னென்ன பார்க்கணும்னா ஆல்ரெடி அங்கே கேட்ட மாதிரி ஹெட்குவார்ட்டர் எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்துக்கணும். ஸோ எந்த இயரில் வந்து இந்தியா பிரசிடென்சி அச்சீவ் பண்ண போகுதுன்னு பார்த்துக்கணும். விச் இஸ் 2026. அண்ட் ARINAPயோட எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கணும். 2000 விச் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 2013. மெயினாக எதுக்காக அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா டு ஹெல்ப் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ், அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இது வந்து மெயினாக எஸ்டாப்ளிஷ் செய்யப்பட்டுச்சு. விச் இஸ் எஸ்டாப்ளிஷ் இன் 2013. Going to the next. During the visit of Spain's Prime Minister Pedro Sanchez to India in October 2024, he inaugurated a significant manufacturing complex alongside PM Narendra Modi and announced a special year for culture exchange and technology. What is the name of this manufacturing complex and the designated area of celebration? Answer is Tata Aircraft Complex and 2026. ஸ்பெயினோட பிரைம் மினிஸ்டர் பெட்ரோ சாnchez வந்து இந்தியா விசிட் பண்ணாங்க October 2024.
சிக்னிஃபிகண்ட் மேனுஃபேக்சரிங் காம்ப்ளெக்ஸை வந்து லான்ச் மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் இயர் ஃபார் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் டெக்னாலஜி அதையும் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அது எந்த இயர்னு தான் இந்த கொஷினில் வந்து கேட்குறாங்க. விச் இஸ் டாடா ஏர்க்ராஃப்ட் காம்ப்ளெக்ஸ் அண்ட் அந்த இயர் ஸ்பெஷல் இயர் எதுனா 2026. ஸோ இந்த கொஷினை பேஸ் பண்ணி என்னென்ன பார்க்கணுன்னா, என்ன இனாக்ரேட் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். விச் இஸ் டாடா ஏர்க்ராஃப்ட் காம்ப்ளெக்ஸ் எங்கே இனாக்ரேட் பண்ணாங்க அப்படின்னு, பேடடோரா குஜராத்தில் இனாக்ரேட் பண்ணாங்க. எதுக்காகனா ஃபார் மேனுஃபேக்சரிங் C-295 ஏர்க்ராஃப்டுக்காக. அப்புறம் அந்த ஸ்பெஷல் இயர் 2026 எதுக்காகனா டு அப்சர்வ் கல்ச்சர் டூரிசம் அண்ட் அது ரிலேட்டடாக இந்தியா ஸ்பெயின் இயர் ஆஃப் அதை அப்சர்வ் பண்ணுறதுக்காக தான் அந்த இயரை ஸ்பெசிஃபிக்காக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. Then going to the next question. Spain and India agreed to establish new consulates in key cities as a result of Pedro Sanchez's visit. Which cities in India and Spain are set to host these consulates? Answer is Bengaluru and Barcelona. ஸோ ஸ்பெயின் அண்ட் இந்தியா வந்து அக்ரி பண்ணியிருக்காங்க நியூ கன்சுலேட்ஸ் அந்தந்த கண்ட்ரியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக. அது எந்தெந்த லொக்கேஷன் தான் இந்த கொஷனில் கேட்குறாங்க. ஆன்சர் இஸ் பெங்களூரு அண்ட் பார்சிலோனா. Going to the next question. The Railway Protection Force introduced the Operation Nanhi Farste initiative to enhance child safety while using which specific fund to support security measures like CCTV installation at stations? Answer is Nirbhaya Fund. C option. Answer is Nirbhaya Fund. ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ரீசெண்டாக ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஆப்ரேஷன் நன்ஹி ஃபரிஸ்தே. எதுக்காகனா மெயினாக சைல்டு சேஃப்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. இந்த இனிஷியேட்டிவ்க்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா, நிறைய சிசிடிவி கேமராஸை வந்து ரயில்வே ஸ்டேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க. அந்த சிசிடிவி கேமராஸை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஃபண்டு வேணும்ல, அந்த ஃபண்டு வந்து எந்த இதிலிருந்து எடுக்க போகிறாங்கங்கிறது தான் இந்த கொஷின். ஆன்சர் இஸ் நிர்பயா ஃபண்டு. நிர்பயா ஃபண்டுங்கிற ஆன்சர் வந்துட்டதுனால அது எப்போ லான்ச் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். நிர்பயா ஃபண்ட் வாஸ் லான்ச்ட் இன் 2013. ஸோ அப் டு அதை லான்ச் பண்ணப்பட்டதுலேருந்து அப் டு 2023 to 2024 இயர் வரைக்குமே எவ்வளோ வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஃபண்டு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அந்த ஃபண்டு மூலமாக அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஆன்சர் இஸ் 7,212.85 crores வந்து அந்த ஃபண்ட் மூலமாக அலோகேட் பண்ணியிருக்காங்க. So going to the next question. As part of the initiatives to enhance safety, the Railway Protection Force launched Operation Meri Shagili in 2020. What specific purpose does this operation serve for train passengers? Answer is B option. To ensure the safety of single female travelers on train. B option. To ensure the safety of single female travelers on train. அதுக்காக தான் மெயினாக இந்த ஆப்ரேஷன் மேரி ஷகிலி இன் 2020 லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த இதை பேஸ் பண்ணி எப்போ லான்ச் பண்ணப்பட்டுச்சு 2020 பார்த்துக்கணும், என்ன ஆப்ரேஷன் பார்த்துக்கணும், மெயினாக என்ன பர்பஸ்க்காக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கணும். Then going to the next. Denmark topped the WJP Rule of Law Index 2024 with an overall score of 0.90. Which country ranked last among the 142 countries in the index? Answer is Venezuela. D option, Venezuela. So WJP Rule of Law Index 2024 படி 142 கண்ட்ரீஸில் which country வந்து லாஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தென் ஓவரால் ஸ்கோர் ஆஃப் 0.90. ஆன்சர் வந்து வெனின்சுலா. ஸோ நம்ம இதை மட்டும் நான் இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு வந்திருக்கிறப்பயே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி இண்டெக்ஸ் வந்திருக்கு அப்படின்னா. ஸோ ஃபஸ்ட்டு 5 ரேங்கிங்ஸ் பார்த்துக்கணும், லாஸ்ட்டு ரேங்கிங்ஸ் பார்த்துக்கணும், இந்தியாவோட ரேங்கிங்ஸை பார்த்துக்கணும். அதே மாதிரி ஏஷியன் கண்ட்ரீஸோட ரேங்கிங்ஸ் எல்லாமே, மோஸ்ட்டாக சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸோட ரேங்கிங்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும். இந்தியாவோட ரேங்கிங் வந்து 79 among 142 countries. ஸோ சவுத் ஏஷியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து 3rd ரேங்க் ஆகிருக்கு. சவுத் ஏஷியாவில் ஃபஸ்ட் ரேங்கிங் வந்து நேபாளும், செகண்ட் ரேங்கிங் வந்து ஸ்ரீலங்காவும் போயிருக்காங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு 5 கண்ட்ரீஸோட ரேங்கிங்ஸ் வந்து கண்டிப்பாக பார்த்துருக்கணும்னு சொன்னால. ஸோ ஃபஸ்ட்டு ரேங்கிங் எது ஹோல்டு பண்ணுதுன்னா டென்மார்க், செகண்ட் வந்து நார்வே, 3rd ஃபின்லாண்ட், 4th ஸ்வீடன், 5th ஜெர்மனி. இங்கே நான் சொல்கிறேன், லாஸ்ட் ரேங்க் பண்ணியிருக்கிறது வெனின்சுலா, ஃபஸ்ட்டு ரேங்க் பண்ணியிருக்கிறது டென்மார்க், இந்தியாவோட ரேங்கிங் வந்து 79th. சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் இந்தியாவோட ரேங்கிங் 3rd, சவுத் ஏஷியன் கண்ட்ரியில் ஃபஸ்ட்டு ரேங்க் ஹோல்ட் பண்ணுறது நேபாள். தென் கோயிங் டு த நெக்ஸ்ட் கொஷின். WJP Rule of Law Index 2024 showed improvement in the absence of corruption factor in 59% of surveyed countries,
Where does India stand in this vector and what has impacted this ranking? Answer is answer is D option, 97th. Challenges in creating a good business environment. D option. ஸோ இந்த கொஷினை படுத்து என்ன கேட்குறாங்கன்னா, இந்த WJP ரூல் ஆஃப் லா அண்ட் டெக்ஸில் நிறைய ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இப்போ சொன்ன மாதிரி ஆப்சன்ஸ் ஆஃப் கரப்ஷன் ஒரு ஃபேக்டரு. அதில் வந்து 59% ஆஃப் த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணப்பட்டிருக்கு. போன இதுக்கும் இந்த இதுக்கும் 59% வந்து இம்ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்தியாவோட எந்த இடத்துல இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 97th பொசிஷனில் இந்தியா இருக்குது. ஸோ என்ன இம்பேக்ட்னு கேட்டால், challenges in creating a global business environment, which is the impact. Then going to the next question. Which two countries have agreed to underwrite risk for some existing loans, allowing the Asian Development Bank to increase its climate related lending up to 7.2 billion? Answer is United States and Japan. B option, United States and Japan. இந்த கொஷினை பேஸ் பண்ணி என்ன கேட்குறாங்கன்னா, எந்த 2 கண்ட்ரீஸ் வந்து அக்ரி பண்ணியிருக்காங்க. ஸோ சம் எக்ஸிஸ்டிங் லோன்ஸ்க்கு அண்டர் ரைட் பண்ணுறதுக்கு எந்த 2 கண்ட்ரீஸ் அக்ரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. விச் இஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் ஜப்பான். ஸோ இது இப்படி அவங்க ரெண்டு பேரும் அண்டர் ரைட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணதுனால ஏடிபி ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து கிளைமேட் ரிலேட்டட் லெண்டிங் வந்து இன்னுமே இன்க்ரீஸ் பண்ண முடியும். பை அப் டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7.2 பில்லியன். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம எவ்வளோ பார்க்கணும், என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, ஏடிபியோட டார்கெட் என்னென்னா, கிளைமேட் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக என்ன டார்கெட் வச்சுருக்காங்கன்னா 100 பில்லியன் வச்சுருக்காங்க. ஸோ 2023 மட்டும் அவங்க எவ்வளோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னா 9.8 பில்லியன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் ஜப்பான் வந்து அண்டர் ரைட் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் அக்ரி பண்ணிக்கிட்டதுனால ஏடிபினால் இன்னுமே நிறைய கண்ட்ரிக்கு வந்து கிளைமேட் ரிலேட்டட் லெண்டிங் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ இது மூலமாக அடிஷ்னலாக என்ன இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்குறோன்னா, ஃபஸ்ட் ஸ்பான்சராக இது மூலமாக என்ன பண்ண போகிறாங்கன்னா, பாகிஸ்தான்ஸ்க்கு சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூல் இனிஷியேட்டிவ்க்கு வந்து ஃபண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ யூஸிங் குக்கிங் ஆயில் மூலமாக ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு எவ்வளோ ஃபண்ட் அவங்க ஏடிபி வந்து ப்ரொவைட் பண்ண போகுதுன்னா 45 மில்லியன். அடிஷ்னல் இன்ஃபோவாக நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஏடிபி வந்து எப்போ ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். விச் இஸ் இன் 1966. Then going to the next question. What is the long-term cumulative climate finance lending target set by the Asian Development Bank between 2019 and 2030 and how much did it lend in 2023? இதுக்கு முன்னாடி கொஷின்லேயே நம்ம பார்த்தோம். ஸோ ஏடிபியோட டார்கெட் கிளைமேட் ஃபினான்சிங்கில் எவ்வளோனா 100 பில்லியன். சி ஆப்ஷன் 100 பில்லியன். அண்ட் 2023 மட்டும் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 9.8 பில்லியன் இதுதான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 100 பில்லியங்கிறது எந்த இயருக்கு பிட்வீன் அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்த்துக்கணும். விச் இஸ் பிட்வீன் 2019 and 2030 அந்த இதை வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. Going to the next question. Who won the 2024 men's Ballon d'Or and was named the UEFA Euro 2024 player of the tournament for his role in helping Spain with the championship? Answer is Rodrigo Hernandez Cascante. அவங்க தான் வந்து 2024 மென்ஸ் பேலன் டியோர் அவார்டு வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூஇஎஃப்ஏவோட ஈரோ 2024 பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டும் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கொஷினை பேஸ் பண்ணி என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அவார்டு ரெசிபியன்ட் யாருங்கிறது கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஸோ அந்த எத்தனாவது அவார்டு எடிஷன் அப்படிங்கிறது பார்த்துக்கணும். இந்த அவார்டு எடிஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 68th எடிஷன். ஸோ எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும். இந்த எடிஷன் வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னா பாரிஸில் நடந்திருக்கு. இந்த அவார்டு எப்பயிலேருந்து நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக அந்த பேக்ரவுண்டில் நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். சின்ஸ் 1956 இந்த அவார்டு எடிஷன் நடக்குது. ஸோ இந்த மென்ஸ் பேலன் டியோர் அவார்டை மோஸ்ட் அதிகமாக வாங்கினது யார் அப்படின்னா லியோன் மெஸ்ஸி அவர்கள் தான் வந்து அதிகமாக வாங்கியிருக்காங்க. ஃபார் 8 times அவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவங்க வந்து 5 times ரிசீவ் பண்ணியிருக்காங்க. Then going to the next question. Which player won the 2024 Women's Ballon d'Or for the second consecutive year and which club did she help win the Spanish Cup and Champions League? Answer is Aitana Bonmati, Barcelona. இதில் அவார்டு ரெசிபியன்ட் யாருன்னு பார்த்துட்டு அது மட்டும் இல்லாமல் விச் கிளப் அவங்க எந்த கிளப்பை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஐதானா பொன்மதி அண்ட் பார்சிலோனா. அது மட்டும் இல்லாமல் இவங்க செகண்ட் கன்சிக்யூட்டிவ் இயராக இந்த அவார்டை வந்து ரிசீவ் பண்ணுறாங்க.
Going to the next question. Who has been re-elected as the president of Moldova for a second term and what percentage of votes did she secure? Answer is Mia Sandu, 55.33%. ஸோ இந்த கொஷினை பேஸ் பண்ணி என்னென்ன பார்க்கணுன்னா, யார் வந்து ரீஎலெக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்துக்கணும். தென் வந்து அந்த கண்ட்ரியை பேஸ் பண்ணி என்ன கண்ட்ரி, என்ன கேபிட்டல், கரன்சி என்ன அப்படிங்கிறதெல்லாம் பேக்ரவுண்டில் நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஸோ ஆப்போனண்ட் யாரை ஜெயிச்சு வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும். ஸோ ஆப்போனண்ட் யாருன்னா அலெக்சாண்டர் சாய்த்னோக்லு அவங்கள வின் பண்ணி தான் இவங்க மியா சண்டு அவர்கள் வந்து வின் பண்ணியிருக்காங்க. So going to the next question. What is the capital of Moldova and who currently serves as its Prime Minister? Answer is Chisinau, Doron Rican. இவங்க தான் வந்து Prime Minister-ஆக வந்திருக்காங்க மால்டோவோட. தென் கேபிட்டல் வந்து சிஸ்னோ அண்ட் கரன்சி வந்து நம்ம பார்த்துக்கோம் மால்டோவன் லியோ. Then going to the next. Between financial year 15 and financial year 25, MGNREGA percentage increased significantly and budget allocation for the program in financial year 25 reached a record high. What was the percentage over the previous period and the financial year 25 budget allocation? Answer is 76.1%, 86,000 crore. எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்குன்னு கேட்குறாங்க ப்ரீவியஸ் பீரியடை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25 பட்ஜெட் அலோகேஷன் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. 76.1% அண்ட் ஃபினான்ஷியல் இயர் 25ஓட பட்ஜெட் அலோகேஷன் வந்து 86,000 crore. இந்த MGNREGA ஸ்கீம் வந்து எப்போ வந்து அஃபிஷியலாக லான்ச் பண்ணப்பட்டுச்சுன்னா February 2006 அண்ட் அந்த ஸ்கீம் வந்து பாஸ் தான் ஆனது August 2005. இது எல்லாமே அடிஷ்னல் இன்ஃபோவாக நம்ம பார்த்துக்கணும். So going to the next. According to the WJP Rule of Law Index 2024, India was ranked 79th among 142 countries with a score of 0.50. Which South Asian country ranked higher than India in this index? Answer is Sri Lanka. ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த WJP ரூலை பார்த்தோம். இந்தியாவோட ரேங்க் வந்து 79th சொன்னேன். ஸோ ஸ்கோரும் நம்ம அந்த கொஷின் ரிலேட்டடாக என்ன ஸ்கோருங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். 0.50 இந்தியாவோட ஸ்கோர். இதில் நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா, சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் இந்தியாவோட ஹையர் ஸ்கோர் பண்ணியிருக்கிறது எதுன்னு தான் கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரியும் நேபாள் ஃபஸ்ட் பொசிஷன்லேயும் ஸ்ரீலங்கா செகண்ட் பொசிஷன்லேயும் இருக்குது, இந்தியா தேர்ட் பொசிஷன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஆப்ஷனில் வந்து நேபாள் இல்லாததுனால நம்ம ஸ்ரீலங்கா தான் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நேபாளோட பொசிஷன் பார்த்திங்கன்னா 69th, ஸ்ரீலங்காவோட பொசிஷன் பார்த்திங்கன்னா 75th, இந்தியாவோட பொசிஷன் வந்து 79th. ஸோ கோயிங் டு த நெக்ஸ்ட். What is the theme of the 23rd edition of the World Science Day for Peace and Development 2024? Under which international initiative is it observed? Answer is Youth at the Forefront, which is the theme for 23rd edition of the World Science Day for Peace and Development 2024. And எந்த இன்டர்நேஷனல் வந்து இது அப்சர்வ் பண்ணப்பட்டிருக்குன்னா, International Decade of Science for Sustainable Development 2024 to 2023. ஸோ இந்த வேர்ல்ட் சயின்ஸ் டே ஃபார் பீஸ் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து எந்த டேயில் செலிப்ரேட் பண்ணப்படுதுன்னா 10th November அப்போ தான் அப்சர்வ் பண்ணப்படுது. ஸோ இதோட தீம் என்ன அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். யூத் அட் த ஃபார்ஃப்ரண்ட். ஸோ இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த டேயில் அப்சர்வ் பண்ணப்படுது அண்ட் அதோட தீம், அப்புறம் அதோட பேக்ரவுண்டில் வேறு ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அதை நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். Renewed MOU between the Indian Railways and the Federal Department of the Environment, Transport and Communications of Switzerland focuses on enhancing technical cooperation and involves contributions in which specific project type? Answer is tunneling technology projects. B option, tunneling technology projects. ரீசெண்டாக வந்து இந்தியன் ரயில்வேஸ்க்கும் ஃபெடரல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் த என்விரான்மெண்ட், டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் ஆஃப் சுவிட்சர்லாண்டுக்கும் MOU வந்து ஆல்ரெடி சைன் பண்ண MOUவை ரினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ரினியூ பண்ணதில் எந்த ஸ்பெசிஃபிக்கான ப்ராஜெக்ட் டைப்புக்கு வந்து கோஆப்ரேட் பண்ண போகிறாங்கிறது இந்த கொஷின். ஆன்சர் இஸ் டனலிங் டெக்னாலஜி ப்ராஜெக்ட்ஸ். இந்த கொஷினை பேஸ் பண்ணி நம்ம பார்த்துட்டோம் யார் ரெண்டு பேருக்கு நடுவில் MOU வந்து ரினியூ பண்ணுறாங்கங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக அலோகேட் பண்ணுறாங்கிறத பார்க்கணும். தென் வந்து இனிஷியலாக இது ரினியூவல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால இனிஷியலாக எப்போ அந்த MOU சைன் பண்ணியிருக்காங்கன்றது கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ ஒரிஜினலாக எப்போ MOU சைன் பண்ணியிருக்காங்கன்னா ஆன் August 31st, 2017 அன்னைக்கு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கோயிங் டு த நெக்ஸ்ட் கொஷின்.
What is the title of NPCI's new campaign on UPI safety and which actor features in its advertisements? Answer is B option. மெய்மூர்க் நஹிஹூம். அண்ட் எந்த ஆக்டர் வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் அப்பேர் ஆகிறாங்கன்னா பங்கஜ் திரிபதி அவர்கள். ஸோ இந்த கொஷினை பேஸ் பண்ணி என்னென்ன பார்க்கணுன்னா என்ன டைட்டில் அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் என்ன ஆக்டர் வந்து அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வர போகிறாங்கங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். So going to the next question. Who is the managing director and CEO of the National Payments Corporation of India and which recently launched the UPI Safety Awareness Campaign மெய்மூர்க் நஹிஹூம்? ஆல்ரெடி நம்ம பார்த்த கொஷினில் பேஸ் பண்ணி தான் இந்த கொஷின் இருக்குது. அதோட NPCIயோட மேனேஜிங் டைரக்டர் அண்ட் CEO யாருன்னு தான் கேட்குறாங்க. ஸோ திலீப் ஆஸ்பே அவர்கள் தான் வந்து மேனேஜிங் டைரக்டர் அண்ட் CEO ஆஃப் NPCI. D option. Going to the next question. Who led the Indian delegation to the 27th Commonwealth Heads of Government meeting in Apia, Samoa, and which ministry did he represent? Answer is Kiran Rijiju, Ministry of Parliament Affairs. Kiran Rijiju, Ministry of Parliament Affairs. So in the CHOGM காமன்வெல்த் ஹெட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் மீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி 2 years ஒன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ கண்டக்ட் பண்ணது 27th எடிஷன். ஸோ இந்த எடிஷனில் தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் பசிபிக் ஐலாண்ட் நேஷன் வந்து ஹோஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஏபியா சோமுங்கிறது ஸ்மால் பசிபிக் ஐலாண்ட் அவங்க வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இதில் இங்கேருந்து இந்தியன் டெலிகேஷன்லேருந்து யாரா பேர் ஆனாங்கிறதா கேட்குறாங்க, லெட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிரண் ரிஜிஜு அவங்க எந்த மினிஸ்ட்ரியை பேஸ் பண்ணவங்கன்னு கேட்குறாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட் அஃபேர்ஸ். கோயிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூ வாஸ் அப்பாயிண்டட் ஆஸ் த நியூ காமன்வெல்த் செக்ரட்டரி ஜெனரல் அட் CHOGM 2024 and which country's foreign ministry is she? Answer is Shirley Ayokor Botchway. Which country? Ghana. ஸோ இந்த 2024 எடிஷனோட காமன்வெல்த் செக்ரட்டரி ஜென்ரல் தான் யார் வந்து செக்ரட்டரி ஜென்ரலாக அப்பாயிண்ட் ஆயிருக்காங்கன்னு தான் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எந்த கண்ட்ரியோட ஃபாரின் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஷெர்லி அயோகார் பாட்வே அவங்க எந்த கண்ட்ரி? கானா. ஸோ இதில் கானா வந்ததுனால நம்ம அந்த கண்ட்ரியோட கரன்சி கேபிட்டலில் வந்து நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஸோ கேபிட்டல் இஸ் ஆக்ரா அண்ட் கரன்சி இஸ் கனானியன் செடி. அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்க பிரசிடென்ட்டில் அப்பாயிண்ட் ஆனதுனால அவங்க யாரை சக்சீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்துக்கணும். சக்சீடிங் பேட்ரிஷியா ஃப்ரம் ஸ்காட்லாண்ட். And going to the next question. Which Chinese space mission launched on 30th October 2024 successfully carried 3 astronauts including 1 female astronaut to the Tiangong space station for a 6 months mission? Answer is Shenzhou 19. Shenzhou 19. ரீசெண்டாக இந்த Shenzhou 19 மிஷனில் அக்டோபர் 30th அன்னைக்கு 3 ஆஸ்ட்ரோனட்ஸை கேரி பண்ணி போயிருக்கு. எங்கன்னா தஞ்சோங் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு, விச் இஸ் அண்ட் 6 month மிஷன். இதில் நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக என்ன பார்க்கணுன்னா என்ன மிஷன்னு பார்க்கணும். Shenzhou 19. ஸோ எத்தனை பேர் போயிருக்காங்கன்னு பார்க்கணும். 3 பேர், அதில் ஒரு ஃபீமேல் ஆஸ்ட்ரோனட் ஒன்று. தென் வந்து என்ன ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க, எவ்வளோ மந்த் பீரியட் அது அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். விச் கண்ட்ரி அப்படிங்கிறத மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். சைனீஸ் ஸ்பேஸ் மிஷன் அது. தென் கோயிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். On November 4, 2024, which area officially became the 17th district of Nagaland, transitioning from a subdivision of Perk district to an independent district? Answer is Meluri. இந்த கொஷினை பேஸ் பண்ணி என்னென்னு பார்க்கணுன்னா புதுசாக ஃபார்ம் ஆன டிஸ்ட்ரிக்ட் நேம் என்னென்னு பார்க்கணும். ஆல்ரெடி எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பிரிஞ்சு வந்திருக்குங்கிறத பார்க்கணும். ஸோ எத்தனாவது டிஸ்ட்ரிக்டாக இது வந்து செப்ரேட் ஆகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். அப்புறம் எந்த ஸ்டேட்லேருந்து இது நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். விச் இஸ் ஃப்ரம் நாகாலாண்ட். நியூவாக ஃபார்ம் ஆன டிஸ்ட்ரிக்ட் வந்து மெலூரி. எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்குன்னா பெர்க்குங்கிற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பிரிஞ்சு இண்டிபெண்டன்ட் டிஸ்ட்ரிக்டாக வந்திருக்கு. விச் இஸ் ஃபார்மிங் அண்ட் 17th district of Nagaland. Then going to the next. Which of the following statements are correct based on the recent study by SBI's Economic Department, EcoRap, titled How Tax Simplification Has Given a Necessary Flip to ITR Filing? எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். The income disparity for individuals earning up to 5 lakh annually has reduced by 74.2% from financial year 14 to financial year 23, which is correct.
பிகாஸ் ஏர்னிங் அப் டு 5 lakh ஏர்ன் பண்ணிட்டு இருந்தவங்க வந்து ரெடியூஸ் ஆகிருக்காங்க. 74.2% வரைக்கும் ரெடியூஸ் ஆகிருக்காங்க ஃப்ரம் ஃபினான்ஷியல் இயர் 14 இருந்து ஃபினான்ஷியல் இயர் 23 வரைக்கும், which is correct. The share of individuals earning up to rupees 3.5 lakh annually dropped from 31.8% in financial year 14 to 12.8% in financial year 21, marking a 19% improvement relative to their population share, which is correct. Then next point, states like Maharashtra, Delhi, Gujarat and Karnataka are increasing their tax base, while states such as Uttar Pradesh, Bihar, Andhra Pradesh, Punjab and Rajasthan are nearing saturation in ITR filings, which is wrong. ஸோ ஸ்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ மகாராஷ்டிரா, டெல்லி, குஜராத் அண்ட் கர்நாடகா வந்து பார்த்திங்கன்னா நியரிங் சேச்சுரேஷன் இன் ஐடிஆர் ஃபைலிங்ஸும், while states like Uttar Pradesh, Bihar, Andhra Pradesh, Punjab and Rajasthan வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸிங் their tax base. ஸோ இதுதான் வந்து கரெக்ட், அங்கே கொடுத்தது வந்து இன்கரெக்ட். ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள், the number of ITRs filed surged from 7.3 crore in annual year 2022 to 8.6 crore in annual year 24, with 79% of returns filed on time, which is correct. ஸோ இங்கே வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ கோயிங் டு த நெக்ஸ்ட் கொஷின். ஆஸ் பர் S&P Global Market Intelligence October Global Economic Forecast Update, India's economic growth for financial year 2024 to 25 is expected to be 6.8%, while the global GDP growth rate for 2024 is projected at 4.3%. அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க, மிச்சம் அதை பேஸ் பண்ணி எது வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. ஸோ இந்தியாஸ் எக்கனாமிக் growth is forecasted at 6.6%, which is correct. நம்ம மேலேயே பார்த்தோம், which is 6.8%. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து இன்கரெக்ட். செகண்ட் வந்து the global GDP growth rate for 2024 is projected at 4.3%, excluding China and Japan, which is correct. ஸோ அது வந்து ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது வந்து 4.3% தான், which is excluding China and Japan. ஸோ பி ஆப்ஷன் இஸ் கரெக்ட். சி வந்து பாருங்கள், India's economic growth is expected to remain at 6.6% for both 2024 to 25 and 25 to 26, which is incorrect because வந்து 2024 to 25க்கு தான் 6.8% and 2025 to 26க்கு 6.6%. ஸோ அங்கே கொடுத்துருக்கிறது 2 இயருக்கும் சேம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து சி ஆப்ஷன் இஸ் இன்கரெக்ட். Global economic outlook remains negative with risk persisting, which is incorrect because global economic outlook remains வந்து எப்போவுமே பாசிட்டிவ் அண்ட் வந்து பட் ரிஸ்க் வந்து எப்போவுமே பெர்சிஸ்டிங் தான். ஸோ அதனால் டி ஆப்ஷன் வந்து இன்கரெக்ட். தென் இ ஆப்ஷன், S&P Global Market Intelligence has revised India's growth forecast to 7.0 for financial year 2024 to 25, which is also incorrect பிகாஸ் வந்து எந்த ரிவிஷனும் மென்ஷன் பண்ணல, 7.0%ன்னு எந்த ரிவிஷனும் மென்ஷன் பண்ணல. இப்போ வரைக்கும் ஃபார்காஸ்ட் வந்து 6.8% தான் இருக்குது ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 2024 to 25. ஸோ ஹியர் த கரெக்ட் ஆன்சர் இஸ் பி ஆப்ஷன். Then going to the next, who has been named India's most generous woman in the Edelweiss Hurun India Philanthropy List 2024 and how much did she donate? Answer is Rohini Nailkani, rupees 154 crore. பி ஆப்ஷன். ஸோ இந்த கொஷினை பார்க்கும்போது ரெசிபியன்ட் யாருன்னு நம்ம பார்க்கணும். தென் வந்து எவ்வளோ க்ரோர் வந்து அவங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்கங்கிறத டொனேட் பண்ணியிருக்காங்கங்கிறத பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க எந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ணியிருக்காங்கங்கிறத பார்க்கணும். ஷீ வந்து 10th ஓவரால் இந்தியா ஸ்டாப் ஃபிலாந்த்ராபிஸ்டில் 10th பொசிஷனை வந்து அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 2 பொசிஷன்ஸை கண்டிப்பாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்து ஷிவ் நாடார், அவங்களோட அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டொனேட் பண்ணியிருக்காங்கன்னா rupees 2,153 crore வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பொசிஷன் முகேஷ் அம்பானி அவர்கள் rupees 407 crore வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து மோஸ்ட் ஜெனரஸ் உமன் இந்த Edelweiss Hurun India Philanthropy List. இந்த நேம் வந்து ரோஹிணி நைல்கனி, rupees 154 crore. Then going to the next question. During his visit to Tashkent, Chief Election Commissioner Rajiv Kumar of India signed an electoral cooperation agreement with Uzbekistan Central Election Commission. The MOU is part of the Election Commission of India's broader initiative, which includes agreements with over how many election management bodies around the world to foster international electoral cooperation? Answer is 30. Recently, Chief Election Commissioner Rajiv Kumar வந்து
தாஷ்கெண்ட்டுக்கு விசிட் பண்ணும்போது உஸ்பெக்ஸ்தானோட எலெக்ஷன் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட் வந்து போட்டுக்கிட்டாரு. ஸோ இதே மாதிரி இந்தியா வந்து எத்தனை கண்ட்ரீஸ் கூட அக்ரிமெண்ட் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த கொஷின், விச் இஸ் ஆன்சர் இஸ் 30. நெக்ஸ்ட், when is National Cancer Awareness Day observed annually across India to raise awareness about the prevention, detection and treatment of various types of cancer? Answer is 7 November. இந்த கொஷினை பேஸ் பண்ணி எந்த டே அப்சர்வ் பண்ணப்படுதுன்னு பார்க்கணும். தீம் கண்டிப்பாக இருக்குன்னா தீமை பார்க்கணும். ஸோ ஒரு டே இருக்குது அப்படின்னா அதை யாரையாச்சும் கமெமரேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அது யாருன்னு கண்டிப்பாக பார்த்துக்கணும். இந்த கொஷினை பேஸ் பண்ணும்போது நோபல் ப்ரைஸ் வின்னிங் ஃபிசிசிஸ்ட் known for her significant contributions, கேன்சர் ட்ரீட்மெண்ட் ரிசர்ச்க்காக மேரி கியூரி அவங்களுக்கு வந்து நோபல் ப்ரைஸ் வந்து ப்ரொவைட் பண்ணாங்களோ. ஸோ அவங்கள கமெமரேட் பண்ணுறதுக்காக, அவங்களோட பர்த்டே ஆனிவர்சரி கமெமரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த நேஷனல் கேன்சர் அவேர்னஸ் டே வந்து 7th November அன்னைக்கு அப்சர்வ் பண்ணப்படுது. Mary Curie. So going to the next question, which joint exercise aimed at strengthening military cooperation between India and the US began on November 2, 2024 and is scheduled to continue until November 22, 2024? Answer is Vajra Prahar. B option Vajra Prahar. ஸோ இந்த இது பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த எடிஷன்னு பார்க்கணும். 15th edition என்ன எக்ஸசைஸ்ன்னு பார்க்கணும். வாஜ்ரா பிரஹார். ஸோ வந்து எந்த லொக்கேஷனில் நடக்குது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஆர்ச்சர்ட் காம்பட் ட்ரைனிங் சென்டர் இன் இண்டஹோ USA அங்கே நடக்குது. ஸோ எந்த 2 கண்ட்ரீஸ்ன்னு கண்டிப்பாக பார்க்கணும். கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க, இந்தியா அண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸசைஸ் வந்து இதுவே இந்த வருஷத்தில் 2ஆவதாக நடக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யூத் அத்தியாசன் நடந்துச்சு 2024. அது வந்து எங்கே நடந்துச்சுன்னா ராஜஸ்தானில் செப்டம்பர் 2024 நடந்துச்சு. இந்த கொஷினை பேஸ் பண்ணி இதெல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும். தென் நெக்ஸ்ட் கொஷின், who has been appointed as the Director General Designate of ICRISAT set to take charge in 2024 and is currently serving as the Secretary of DAR and DG of ICAR? Answer is Himanshu Pathak. Third option Himanshu Pathak. ஸோ இந்த கொஷினை பேஸ் பண்ணி யார் அப்பாயிண்ட் ஆகிறாங்கன்னு பார்க்கணும். தென் வந்து ஒரு ரிசர்ச் ஆர்கனைசேஷன் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ரிசர்ச் ஆர்கனைசேஷன் எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகுது அப்படிங்கிறது அதோட லொக்கேஷன் என்னங்கிறத பார்த்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ICRISAT கொடுத்துருக்கிறதுனால ICRISAT வந்து 1972 எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. அதோட லொக்கேஷன் ஹைதராபாத். ஸோ கோயிங் டு த நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த ப்ரொஜெக்டட் GDP loss for India by 2070 under high-end emission scenarios and which report has highlighted this funding? Answer is 24.7%. ADB's Asia Pacific Climate Report 2024. A option. ஸோ இந்த கொஷினை பேஸ் பண்ணி என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்தியா வந்து 2070 ஜிடிபி வந்து எவ்வளோ லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. எந்த ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. 2070 இந்தியாவோட ஜிடிபி வந்து 24.7% லாஸ் ஆகணும். அதை ப்ரொஜெக்ட் பண்ணது யாருன்னா ஏடிபியோட ஏஷியா பசிபிக் கிளைமேட் ரிப்போர்ட் 2024 தான் ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதுதான் இந்த கொஷின். ஸோ இந்த கொஷினை பேஸ் பண்ணி எவ்வளோ லாஸ்ன்னு பார்த்துக்கணும், அது என்ன ரிப்போர்ட் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும். Going to the next question, which scheme approved by the Government of India aims to provide drones to women self-help groups under DAY NRLM for agricultural purposes with an outlay of ₹1,261 crore? Answer is Namo Drone DD. B option Namo Drone DD. இந்த கொஷினை பொறுத்து என்னென்ன நம்ம பார்க்கணும்னா, என்ன ஸ்கீம் வந்து அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு, விச் இஸ் நமோ ட்ரோன் டிடி. ஸோ எந்த ஸ்கீமு கீழே அது அப்ரூவ் ஆகிருக்குன்னு பார்க்கணும். விச் இஸ் தீனதயாள் அந்தியோதயா யோஜனா, நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன், அதுக்கு கீழே தான் இந்த ஸ்கீம் அப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ எவ்வளோ அவுட்லே, மொத்தம் அவுட்லே எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கணும். ₹1,261 crore. Going to the next question, under the Namo Drone DD scheme, what is the maximum central financial assistance provided to women self-help groups for purchasing drones, and what is the interest subvention on loans from the National Agriculture Infra Financing Facility? Answer is ₹8 lakhs, 3% interest subvention. B option ₹8 lakhs, 3% interest subvention. இந்த ஸ்கீமு கீழே என்னென்னா, உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு ட்ரோன்ஸ் வந்து வாங்குறதுக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அண்டர் நான் சொன்ன மாதிரி DAY NRLM அந்த ஸ்கீமு கீழே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ
எவ்வளோ வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா ₹8 lakhs வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் எவ்வளோ இருக்குன்னா 3% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் இருக்குது. ஸோ கோயிங் டு த நெக்ஸ்ட் கொஷின். Which date is observed as World Diabetics Day to honor Sir Frederick Banting, who co-discovered insulin in 1921 and to raise awareness about the disease? Answer is November 14. Answer is November 14. வேர்ல்டு டயபெட்டிக்ஸ் டே வந்து எப்போ அப்சர்வ் பண்ணப்படுதுன்னு பார்க்கணும். November 14. அதோட தீம் என்னன்னு நம்ம மெயினாக பார்க்கணும். இந்த வேர்ல்டு டயபெட்டிக்ஸ் டே 2024 தீம் பிரேக்கிங் பேரியர்ஸ், பிரிட்ஜிங் கேப்ஸ். ஸோ ஆல்ரெடி சொன்னியிருந்தேன், இந்த மாதிரி டேஸ் இருக்குது அப்படின்னா யாரையோ ஒருத்தரை கமெமரேட் பண்ணுறதுக்காக தான் அந்த டே அப்சர்வ் பண்ணப்படும். இதில் வந்து சர் ஃபெட்ரிக் பேண்டிங் அவங்க வந்து ஹானர் பண்ணுறதுக்காக தான் இந்த வேர்ல்டு டயபெட்டிக்ஸ் டே வந்து அப்சர்வ் பண்ணப்படுது. பிகாஸ் அவரும் வந்து இன்சுலினை வந்து co-discover பண்ணியிருக்காரு in 1921. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஸோ கோயிங் டு த நெக்ஸ்ட் கொஷின். வாட் இஸ் த தீம் ஃபார் வேர்ல்டு டயபெட்டிக்ஸ் டே 2024 which is observed annually on November 14 to raise awareness about the chronic disease? Answer is breaking barriers, bridging gaps. So going to the next. Who was the key petitioner in the right to privacy case, passed away at the age of 98 and had previously served as a judge in the Karnataka High Court and vice chairperson of the Central Administrative Tribunal, Bengaluru? Answer is Justice K.S. Puttaswamy. B option, Justice K.S. Puttaswamy. இந்த கொஷினை பேஸ் பண்ணி ரைட் டு ப்ரைவசி அந்த இதுக்கு பெட்டிஷன் யாருன்னு கேட்குறாங்க. ரீசெண்டே அவங்க வந்து பாஸ்ட் அவே ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கர்நாடகா ஹைகோர்ட்டில் வந்து ஜட்ஜாக வந்து சர்வ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபனலில் வைஸ் சேர்பர்சனாகவும் அவங்க சர்வ் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ஜஸ்டிஸ் K.S. Puttaswamy அவர்கள். Then going to the next question. What is the theme for this year's World Radiography Day, which is observed to mark the discovery of X-rays in 1895 by Professor William Conrad Roentgen? ஸோ இந்த இயரோட தீம் என்னன்னு கேட்குறாங்க. வேர்ல்டு ரேடியோகிராஃபியோட தீம் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் இஸ் ரேடியோகிராஃபர்ஸ் சீயிங் த அன்சீன். பி ஆப்ஷன், ரேடியோகிராஃபர்ஸ் சீயிங் த அன்சீன். ஸோ இந்த டே வந்து எப்போ அப்சர்வ் பண்ணப்படுதுன்னா November 8, 2024, which is வேர்ல்டு ரேடியோகிராஃபி டே 2024. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த டே எப்போ அப்சர்வ் பண்ணப்படுதுன்னு பார்க்கணும். அதோட தீம் என்னென்னு பார்க்கணும். ரேடியோகிராஃபர்ஸ் சீயிங் த அன்சீன். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ரேஸை டிஸ்கவர் பண்ணதுக்காக வில்லியம் ராகென்டன் அவரை கமெமரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த டே வந்து அப்சர்வ் பண்ணப்படுது. வேர்ல்டு ரேடியோகிராஃபி டே. Who discovered X-rays? Then going to the next question. Which player was named as Asia's International Player of the Year for the 4th time by the Asian Football Confederation during the 28th edition of AFC Annual Awards held on 29th October 2024? Answer is Son Heung-min. ஸோ இந்த கொஷினை பேஸ் பண்ணி அவார்டு ரெசிபியன்ட் யாருன்னு பார்க்கணும். சன் ஹெங்-மின். ஸோ என்ன அவார்டு ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னா ஏசியாவோட இன்டர்நேஷ்னல் பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டு வாங்கியிருக்காரு பை த ஏஷியன் ஃபுட்பால் கன்ஃபெடரேஷன். ஸோ என்ன எடிஷன் பார்க்கணும். 28th எடிஷன் இது. ஸோ எப்போ நடந்திருக்கு. 29th October 2024 நடந்திருக்கு. இது வந்து ஃபஸ்ட் டைம் கிடையாது, இது 4th டைம் இந்த அவார்டு ரிசீவ் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக எந்தெந்த இயரில் அவார்டு வாங்கியிருக்காருன்னு பார்த்துக்கணும். 2015, 2017, 2019 வாங்கியிருக்காரு. Then going to the next question. Which award did Ellie Carpenter win at the AFC Annual Awards 2023 and which country does she represent in football? Answer is AFC Women's International Player of the Year Award, Australia. ஸோ எந்த கண்ட்ரி அவங்க ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கிறது கண்டிப்பாக பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி சன் ஹெங்-மின் வந்து எந்த கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னா சவுத் கொரியாவை. இவங்க எல்லி கார்பெண்டர் வந்து ஆஸ்திரேலியாவை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க எந்த அவார்ட் வாங்கியிருப்பாங்க. AFC Women's International Player of the Year அவார்டு வாங்கியிருக்காங்க. Then going to the next question. Which city ranked first in the Middle East and African region in the 2024 Global City Index by Brand Finance and also rose to 5th place globally, surpassing cities like Singapore and Los Angeles? Answer is Dubai. ஸோ இந்த மாதிரி ரேங்கிங் ரிலேட்டடாக கொஷின்ஸ் வருதுன்னா ஃபஸ்ட்டு 5 ரேங்கிங்ஸ் என்னென்னு கண்டிப்பாக பார்த்துக்கணும்னு சொன்னேன். ஸோ இப்போ அவங்க கேட்டிருக்க கொஷின் வந்து என்னென்னா 5th பொசிஷனில் என்ன சிட்டி இருக்குன்னு தான் கேட்குறாங்க. விச் இஸ் துபாய். ஃபஸ்ட்டு பொசிஷனில் லண்டன், செகண்ட் பொசிஷனில் பாரிஸ், தேர்ட் பொசிஷனில் நியூயார்க், 4th பொசிஷனில் டோக்கியோ, 5th பொசிஷனில் துபாய்.
அண்ட் இந்த துபாய் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் அண்ட் லாஸ் ஏஞ்சல்ஸை பின்னாக்க தள்ளிட்டு இது வந்து முன்னாடி வந்துருச்சு. Then going to the next question. Which online food delivery platform has partnered with the National Stock Exchange of India to promote financial literacy and investor awareness among gig economy workers? Answer is Zomato. ரீசெண்டாக ஃபுட் டெலிவரி பிளாட்ஃபார்ம் ஜொமேட்டோ வந்து நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கூட பார்ட்னர் பண்ணியிருக்கு. எதுக்காகனா டு ப்ரொமோட் ஃபினான்ஷியல் லிட்ரஸிக்காக. Going to the next question. Who was awarded the honorary officer of the Order of Fiji by the President of Fiji, Ratu William M. Kotonivere, in recognition of his global humanitarian efforts and promotion of peace? Answer is Gurudev Sri Sri Ravi Shankar. C option, Gurudev Sri Sri Ravi Shankar. ஸோ இந்த கொஷினை பேஸ் பண்ணி அவார்ட் ரெசிபியன்ட் யாருன்னு பார்க்கணும். குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர். என்ன அவார்ட் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கணும். Honorary Officer of the Order of Fiji Award. So going to the next question. Which company was ranked as the world's most sustainable aluminum company for the 5th consecutive year in the 2024 edition of the S&P Global Corporate Sustainability Assessment Rankings, achieving a total score of 87 points? Answer is C option, Hindalco Industries Limited. ஸோ 5th edition 5th consecutive இயரில் எந்த கம்பெனி வந்து வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் சஸ்டைனபிள் அலுமினியம் கம்பெனி அவார்டு வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரேங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹிண்டல்கோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். ஸோ செக்யூரிங் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஸ்கோர் ஆஃப் 87 பாயிண்ட்ஸ் வந்து வாங்கி இந்த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் சஸ்டைனபிள் அலுமினியம் கம்பெனி ஃபார் 5th consecutive இயராக இந்த அவார்டை ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எடுத்த பாயிண்ட்டை விட 9 பாயிண்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணி தான் இந்த இது வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. Going to the next question. Which new feature introduced by NPCI on the UPI platform allows primary UPI account holders to delegate payment responsibilities to trusted secondary users and set transaction limits for them? Answer is UPI Circle. B option, answer is UPI Circle. Then going to the next question. What is the maximum transaction limit for full delegation under the UPI Circle feature introduced by NPCI, which is 5,000? A option, 5,000. ஸோ மேக்ஸிமம் ட்ரான்சாக்ஷன் லிமிட் இந்த யூபிஐ சர்க்கிள் மூலமாக எவ்வளோ அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. ₹5,000 வரைக்கும் மேக்ஸிமமாக ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் மந்த்லி ட்ரான்சாக்ஷன் எவ்வளோ மேக்ஸிமம் பண்ண முடியும் அப்படின்னா 15,000 வரைக்கும் பண்ண முடியும். இந்த கொஷினை பேஸ் பண்ணி என்னென்ன பார்க்கணுன்னா, என்பிசிஐ அண்ட் யூஏ வந்து ரெண்டும் சேர்ந்து என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். யூபிஐ சர்க்கிள் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட மேக்ஸிமம் ட்ரான்சாக்ஷன் லிமிட் எவ்வளோன்னு பார்த்துக்கணும். பெர் டே எவ்வளோன்னு பார்த்துக்கணும், பெர் மந்த்துக்கு எவ்வளோன்னு நம்ம பார்த்துக்கணும். So going to the next question. On which day is National Education Day celebrated annually to honor Maulana Abdul Kalam Azad, the first Education Minister of Independent India? Answer is November 11. C option, answer is November 11. So இந்த டைம் வந்து எந்த டேயில் அப்சர்வ் ஆகுதுன்னு பார்க்கணும், which is answer November 11. அதோட தீம் வந்து என்னென்னு பார்க்கணும். நேஷ்னல் எஜுகேஷன் டே 2024 தீம் லேர்னிங் ஃபார் லாஸ்டிங் பீஸ். ஸோ யாரை கமெமரேட் பண்ணுறதுக்காக இந்த டே அப்சர்வ் பண்ணப்படுதுன்னு பார்த்துக்கணும். விச் இஸ் மௌலானா அப்துல் கலாம் ஆசாத். அவங்கள கமெமரேட் பண்ணுறதுக்காக இந்த டே வந்து அப்சர்வ் பண்ணப்படுது. விச் இஸ் நேஷனல் எஜுகேஷன் டே ஆன் November 11, 2024. Then going to the next. Which number president is Donald Trump, who was elected on 6th November 2024, becoming the president of the United States of America? Answer is 47. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் வந்து 47th president of the United States of Americaவாக அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க on 6th November 2024. இதுக்கு முன்னாடி ஜோ பைடன் இருந்தாங்க. அவங்கள வந்து சக்சீட் பண்ணிட்டு தான் இவங்க வந்து மறுபடியும் இதாகிருக்காங்க. ஜோ பைடனுக்கு முன்னாடி டொனால்ட் ட்ரம்ப் தான் இருந்தாங்க. அந்த எந்த இயர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும். விச் இஸ் 2017 to 2021 வரைக்கும் டொனால்ட் ட்ரம்ப் தான் வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க. தென் வந்து சக்சீட் பண்ணிட்டு ஜோ பைடன் வந்தாங்க. மறுபடியும் ஜோ பைடனை சக்சீட் பண்ணிட்டு டொனால்ட் ட்ரம்ப் பண்ணிட்டாங்க. ஸோ answer is 47th president. Going to the next. Which Indian para badminton player who won 2 gold medals at the BWF Japan Para Badminton International 2024, one in men's singles SHS 6 and another in men's doubles with Sudarshan Sharavanakumar Muthuswamy? Answer is Sivaranjan Solaimalai. B option, Sivaranjan Solaimalai. ஸோ எந்த இந்தியன் வந்து
ஜப்பான் பேரா பேட்மிண்டன் இன்டர்நேஷ்னல் 2024 2 கோல்டு மெடல்ஸ் ரிசீவ் பண்ணது அப்படின்னு தான் இந்த கொஷின். ஸோ ஆன்சர் இஸ் சிவரஞ்சன் சோலைமலை. ஸோ அவங்க எந்தெந்த இதில் 2 கோல்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்கிறத கண்டிப்பாக பார்த்துக்கணும். மென்ஸ் சிங்கிள்ஸ் எஸ்ஹெச் 6ல் ஒரு மெடலும் கோல்டு மெடலும் அண்ட் மென்ஸ் டபுளில் ஒரு கோல்டு மெடலும் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருன்னு அவார்டு ரெசிபியன்ட் யாருன்னு பார்த்துக்கணும், சிவரஞ்சன் சோலைமலை. ஸோ எந்தெந்த கேட்டகரியில் அவார்டு வாங்கியிருக்காங்கன்னு பார்த்துக்கணும். Then going to the next question. At the BWF Japan Para Badminton International 2024, which 2 players won gold in men's doubles SUF and which event did Shrikant Kadam win a gold in? Answer is option Hardik Makar and Rutik Raghupati, men's doubles SL4. ஸோ எந்த 2 players வந்து பேரா பேட்மிண்டனில் கோல்டு மென்ஸ் டபுளில் கோல்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ மென்ஸ் டபுளுங்கிறனால 2 players வருவாங்க SU5 கேட்டகரியில், ஹர்திக் மகாகர் அண்ட் ருத்திக் ரகுபதி. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீகந்த் கதம்ங்கிறவங்க எந்த ஈவெண்ட்டில் கோல்டு வின் பண்ணாங்கன்னு சொல்லி இன்னொரு கொஸ்டின் கேட்குறாங்க. விச் இஸ் இன் மென்ஸ் டபுள் SL4 அந்த இதில் ஈவெண்ட்டில் கோல்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த கொஷனை பேஸ் பண்ணி பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்துக்கணும். மெயினாக கோல்டு வின் பண்ணவங்க நேம்ஸை கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஸோ என்ன ஈவெண்ட்டில் வாங்கியிருக்காங்கிறது மெயினாக பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் காமனாக எத்தனை மெடல்ஸ் வாங்கியிருக்காங்கிறது பார்த்துக்கணும். அதில் கோல்டு எவ்வளோ, சில்வர் எவ்வளோ, ப்ரான்ஸ் எவ்வளோங்கிறது பார்த்துக்கணும். ஸோ இந்த இதை பற்றி பார்த்திங்கன்னா 24 மெடல்ஸ், மொத்தமாக 24 மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க இந்தியா. ஸோ கோல்டு அதில் எவ்வளோ பார்த்திங்கன்னா 6 கோல்டு, 9 சில்வர் அண்ட் 9 ப்ரான்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ கோயிங் டு த நெக்ஸ்ட் கொஷின். The Rajasthan government has signed an agreement with the UAE for an investment in the renewable energy sector. What is the total value of the investment agreed upon for the renewable energy project in Rajasthan? Answer is rupees 3 lakh crore. C option rupees 3 lakh crore. யார் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்கிறத பார்த்துக்கணும். விச் இஸ் ராஜஸ்தான் அண்ட் UAE. எவ்வளோ வந்து டோட்டல் வேல்யூ அக்ரிமெண்ட்டில் எவ்வளோ டோட்டல் வேல்யூ வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கிறது பார்த்துக்கணும். விச் இஸ் rupees 3 lakh crore. என்ன செக்டாருக்காக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இங்கே வந்து ரினியூவபிள் எனர்ஜி செக்டார். தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸசைஸ் இஸ் செட் டு டேக் பிளேஸ் ஃப்ரம் 10 to 18 November 2024 along the India-China border involving the Indian Army, Air Force and Navy? Answer is பூர்வி பிரஹார். C ஆப்ஷன் பூர்வி பிரஹார். இதை பொறுத்து என்ன எக்ஸசைஸ் நடக்குதுன்னு பார்த்துக்கணும், எங்கே நடக்குதுன்னு பார்த்துக்கணும். விச் இஸ் இன் இந்தியா-சைனா பார்டர், அருணாச்சல் பிரதேஷ். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த இது வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கணும். இந்தியன் ஆர்மி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் இந்தியன் நேவி, இவங்க 3மே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. தென் கோயிங் டு த நெக்ஸ்ட் கொஷின். Where is the 5th edition of the Vietnam-India bilateral army exercise being conducted and what is its primary focus? Answer is B option Ambala and Chandimandir, Haryana. Then main primary focus என்னன்னா UN peacekeeping missions, which is the primary focus. ஸோ இந்த கொஷனை பேஸ் பண்ணி என்ன எடிஷன்னு பார்த்துக்கணும், 5th எடிஷன் அண்டு என்ன எக்ஸசைஸ்ன்னு பார்த்துக்கணும். விச் இஸ் அன் வின்பேக்ஸ் 2024. எங்கே நடக்குது? அம்பாலா ஹரியானா அண்ட் சண்டிமண்டிர் மிலிட்ரி ஸ்டேஷன் அங்கே நடக்குது ஹரியானாவில். தென் மெயின் எய்ம் ப்ரைமரி ஃபோக்கஸ் என்னென்னா விச் இஸ் டு UN peacekeeping missions. Then going to the next question. Which Indian contingent is participating in WinBAX 2024 and where was the 4th edition of this exercise conducted? Answer is Corps of Engineers, Hanoi. B option. ஸோ இங்கே வந்து வின்பேக்ஸ் 2024 எந்த இந்தியன் கண்டெய்ன்மெண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. இங்கே வந்து கார்ப்ஸ் ஆஃப் இன்ஜினியர்ஸ். அது மட்டும் இல்லாமல் இது வந்து 5th எடிஷன், இப்போ 2024 நடக்கிறது 5th எடிஷன். இந்த மாதிரி 4th எடிஷன் எங்கே நடந்துச்சுன்னு தான் கேட்குறாங்க. விச் இஸ் இன் ஹனாய். And going to the next. Which 2 organizations are collaborating to establish a Center of Excellence for Research in Fluid and Thermal Sciences and what is the seed funding amount provided by ISRO for this initiative? Answer is IIT Madras and ISRO, rupees 1.84 crore. இந்த கொஷனை பேஸ் பண்ணி எந்த 2 ஆர்கனைசேஷன்ஸ் வந்து கொலாபரேஷன் பண்ணுறாங்க, எதுக்காக கொலாபரேஷன் பண்ணுறாங்க அண்ட் எவ்வளோ வந்து ஃபண்டிங் அதில் அமௌண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறத மெயினாக பார்த்துக்கணும். ஜஸ்ட் IIT மெட்ராஸும் இஸ்ரோவும் கொலாபரேட் பண்ணுறாங்க. எதுக்காகனா ஃபார் டு எஸ்டாப்ளிஷ் அ சென்டர் ஃபார் ரிசர்ச் இன் ஃப்ளூயிட் அண்ட் தெர்மல் சயின்சஸ், அதுக்காக கொலாபரேட் பண்ணுறாங்க. தென் வந்து அதில் எவ்வளோ ஃபண்ட் இன்வால்வ் ஆயிருக்குன்னா rupees 1.84 crore. The next question. What is the theme for World Pneumonia Day 2024 and what is the main objective of this observance? Answer is Every breath counts, stop pneumonia in its track, which is the theme for World Pneumonia Day 2024.
மெயினாக எதுக்கு அது அப்சர்வ் பண்ணப்படுதுன்னா டு ரைஸ் அவேர்னஸ் அபவுட் த ப்ரிவென்டபிலிட்டி ஆஃப் நியூமோனியா. ஓகே, வேர்ல்ட் நியூமோனியா டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் வென் விச் இஸ் ஆன் 12 நவம்பர் 2024. ஸோ அந்த டே எப்போ அப்சர்வ் ஆகுதுன்னு பார்க்குறோம், தீம் பார்க்குறோம். ஸோ எதுக்காக அப்சர்வ் பண்ணப்படுதுன்னு பார்க்குறோம். Then going to the next. Which joint exercise aimed at enhancing mutual understanding and cooperation between the Indian Army and Indonesia's Special Forces was held from November 1 to November 12, 2024 in Chitang, Jakarta? Answer is Garud Shakti. B option, Garud Shakti. ஸோ இந்த கொஷின் பேஸ் பண்ணி என்ன எக்ஸசைஸ்ன்னு பார்க்குறோம். எந்த 2 கண்ட்ரிக்கு நடுவில் இருக்கிற மியூச்சுவல் கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது பார்க்குறோம். விச் இஸ் இந்தோனேஷியா அண்ட் இந்தியா. கருட் சக்தி. ஸோ அது எப்போ எஸ்டாப்ளிஷ் எப்போலேருந்து அந்த எக்ஸசைஸ் நடந்துட்டுருக்குங்கிறது மெயினாக பார்த்துக்கணும். விச் இஸ் எஸ்டாப்ளிஷ் கருடு சக்தி வந்து எப்போலேருந்து நடக்குதுன்னா 2012 ஸோ இப்போ எது எங்கே நடக்குது அப்படின்னா ஜகர்ட்டா, இந்தோனேஷியாவில் நடக்குது. தென் நெக்ஸ்ட் கொஷின். விச் 2 countries participated in the 9th edition of the Garud Shakti exercise and what was the focus of the joint training conducted during the exercise? Answer is எந்த 2 country பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க கருட் சக்தியில்? இந்தியாவும் இந்தோனேஷியாவும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதோட மெயின் ஃபோக்கஸ் என்னென்னா ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் ஆப்ரேஷன் இன் த ஜங்கிள் ட்ரெயின் விச் இஸ் த மெயின் ஃபோர்ஸஸ் ஆஃப் கருட் சக்தி. அது என்ன எடிஷன்? இப்போ நடக்கிறது 9th edition. ஸோ அது எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு? 2012. ஸோ எங்கே நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோம், ஜகர்ட்டா, இந்தோனேஷியாவில். Then going to the next question. Which zoo in India will become the first to receive certification from the Indian Green Building Council for its sustainable and eco-friendly infrastructure? Answer is Durkesh Aranya Zoological Park. Your option Durkesh Aranya Zoological Park. Recently, இந்த துர்கேஷ் ஆரண்யா ஜுவாலஜிக்கல் பார்க் வந்து ஃபஸ்ட்டு ஜுவாலஜிக்கல் பார்க்காக இருக்குது. எதுக்குன்னா இந்தியன் க்ரீன் பில்டிங் கவுன்சில் கிட்ட இருந்து சர்டிஃபிகேஷன் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா அவங்க வந்து சஸ்டைனபிலிட்டியாக அண்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து மெயின்டைன் பண்ணதுக்காக அந்த சர்டிஃபிகேஷன் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்க்கணும். விச் இஸ் லொக்கேட்டட் இன் ஹிமாச்சல் பிரதேஷ். தென் கோயிங் டு த நெக்ஸ்ட் கொஷின். வாட் இஸ் த ப்ரொஜெக்டட் காஸ்ட் of the first phase of the Durkesh Aranya Zoological Park development and when is it expected to be completed? Answer is 230 crore by the third quarter of the 2025. ஸோ இந்த ஜுவாலஜிக்கல் பார்க் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபண்டு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸில் எவ்வளோ அப்படின்னு சொல்லி தான் இந்த கொஷின். அது மட்டும் இல்லாமல் எப்போ வந்து கம்ப்ளீட் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த கொஷின். ஸோ மொத்தமாக எவ்வளோ ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா 619 crore வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஃபேஸில் மட்டும் 230 crore வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. அது வந்து எப்போ கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா தேர்ட் குவார்ட்டர் ஆஃப் 2025 கம்ப்ளீட் ஆகிடும். Then going to the next. India to support Brazil in G20 summit focus on debt, climate and gender issues. ஸோ இந்த 2024 G20 சம்மிட் வந்து பிரேசில் தான் வந்து பிரசிடென்சி எடுத்து நடத்த போகிறாங்க. ஸோ எப்போ எங்கே நடக்க போகுதுன்னா G20 சம்மிட் வந்து நவம்பர் 18 19 ரியோ டி ஜெனரல் பிரேசிலில் நடக்க போகுது. தென் இந்த 2024 தீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெயினாக பார்க்கணும். பில்டிங் எ ஜஸ்ட் வேர்ல்ட் அண்ட் அ சஸ்டைனபிள் பிளானட். அதுதான் இந்த 2024 தீம். அது மட்டும் இல்லாமல் 2023 இந்தியா ஹெல்ப் பண்ணதுனால எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறது பார்க்கணும். நியூ டெல்லியில் நடந்துச்சு. ஸோ அதோட தீம் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்க்கணும். 1 earth 1 family and 1 future. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட G20 ரெப்ரசன்டேட்டிவ் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அமிதாப் காந்த், அவங்க தான் வந்து இந்தியாவோட G20 ரெப்ரசன்டேட்டிவ். தென் வந்து இதில் பிரேசில் இன்வால்வ் ஆகிருக்கனால ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் பிட்வீன் இந்தியா அண்ட் பிரேசில் எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சுங்கிறது நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். விச் இஸ் இன் 2006. ஸோ G20 இந்த G20 சம்மிட்டில் 19 மெம்பர் கண்ட்ரீஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அலாங் வித் ஆஃப்ரிக்கன் யூனியன் அண்ட் யூரோப்பியன் யூனியன். இதெல்லாமே இந்த டீட்டெயில்ஸ் ரிலேட்டட் டு இந்த G20 சம்மிட்டோட டீட்டெயில்ஸ். தென் கோயிங் டு த நெக்ஸ்ட் கொஷின். RBI issues framework for reclassification of FPI to FDI. ஸோ இதை பற்றி என்னென்னா எஃபிஐயோட ஹோல்டிங்ஸ் எல்லாமே ரீக்ளாஸிஃபை பண்ணிக்கலாம் ஆஸ் எஃப்டிஐயா. இப்போ வந்து அவங்கக்கிட்ட ஸ்டேக் வந்து 10% மேலே எக்ஸீட் ஆச்சு, இந்தியன் கம்பெனியில் இருக்க ஸ்டேக் வந்து 10% மேலே எக்ஸீட் ஆச்சு அப்படின்னா எஃபிஐயோட ஹோல்டிங்ஸ் எல்லாமே வந்து எஃப்டிஐயாக அவங்க ரீக்ளாஸிஃபை பண்ணிக்கலாம். இதுதான் இது ப்ரீவியஸாக எப்படி இருந்துச்சுன்னா எஃபிஐயில் இந்த கேப்பை எக்ஸீட் பண்ணிட்டாங்கன்னா
எய்தர் டைவர்ஸ் பண்ணிக்கலாம் ஆர்எல்ஸ் வந்து எஃப்டிஐயாக ரீக்ளாஸிஃபை பண்ணிக்கலாம். இப்படி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆர்பிஐ அண்ட் எஸ்இபிஐ வந்து செபி வந்து அவங்க ஒரு கட்டாயங்கள் வந்து விதிச்சிருப்பாங்களே இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்குட்பட்டு தான் வந்து இவங்க எல்லாமே ஃபாலோ பண்ணியாகணும். 5 ட்ரேடிங் டேஸ்க்குள்ளே எய்தர் டைவர்ஸ் பண்ணிக்கலாம் ஆர் வந்து ரீக்ளாஸிஃபை பண்ணிக்கலாம். அதுதான் இந்த கொஷின் பேஸ் பண்ணி. தென் கோயிங் டு த நெக்ஸ்ட். ஸோ ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸ் ஃபார் டைரக்ட் டேக்ஸ் ரெவன்யூஸ் மே ரிமைன் அன்சேஞ்ச்ட். ஆல்ரெடி டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன் வந்து ஃபினான்ஷியல் இயருக்கு எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கோ அது வந்து ரிமைன் அன்சேஞ்ச்டாக இருக்குது. அதுதான் இந்த கொஷினை பேஸ் பண்ணி which is 22.07 lakh crore. Going to the next. Maharashtra government's Ladki Bahin Yojana for women getting fame across India, PM Modi. இந்த மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து லட்கி பகின் யோஜனான்னு ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணாங்க. இதுக்கு எப்படின்னா மந்த்லி வந்து 1500 rupees ஃபார் த உமன் ஹூ ஏஜ் 21 to 65 அவங்க எல்லாத்துக்குமே 1500 rupees வந்து மந்த்லி ஸ்டைஃபண்டாக அவங்க அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ இது எந்த ஸ்டேட்டுங்கிறத கண்டிப்பாக பார்த்துக்கணும். மகாராஷ்டிரா என்ன ஸ்கீமுங்கிறத பார்த்துக்கணும். லட்கி பகின் யோஜனா. ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்து மந்த்லி ரிசீவ் ஆகுதுன்னு பார்த்துக்கணும். 1500 rupees. ஸோ இது மூலமாக வந்து நிறைய ஃபேமிலிஸ் வந்து பெனிஃபிட்டாக இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா அடிஷ்னலாக இந்த 1500லேருந்து இனி வரப்போகிற இதில் 2100 rupees வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறதா வந்து பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின். SBI's டெபாசிட் க்ராசஸ் ₹50 lakh crore, நெட் ப்ராஃபிட் அப் 28 PC. இதில் வந்து என்னென்னா எஸ்பிஐயோட டெபாசிட் வந்து 50 lakh crore வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இதில் ரீஸ் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் ரெக்கார்டட் அட் 28% ரைஸ் in second quarter. net profit at ₹18,331 crore. இது வந்து ஹையஸ்ட் இது வரைக்கும் லிஸ்ட் ஆனதுலேயே எஸ்பிஐஸ் வந்து இது ரொம்ப ஹையஸ்ட். அதுதான் இதோட பேஸ் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட். இந்தியா ஆஸ்திரேலியா ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் ஆஸ்ட்ரகன் பிகின்ஸ் இன் பியூனே. ஸோ இந்த மாதிரி வர்றது எல்லாத்துக்குமே என்ன பார்க்கணுன்னா அது என்ன எக்ஸசைஸ்னு பார்க்கணும், எந்த எடிஷன்னு பார்க்கணும், ஸோ அதை இனிஷியலாக எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்க்கணும், எங்கே நடக்குதுங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போ ஆஸ்ட்ரேலியா இந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு நடக்குதுன்னா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடக்குது. ஸோ இது எந்த எடிஷன் அப்படின்னா விச் இஸ் அண்ட் 3rd edition. எங்கே நடக்குது? பியூனேயில் நடக்குது. ஸோ ஃபஸ்ட் எடிஷன் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 2022 அப்போ தான் வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி நடத்தியிருக்காங்க. ஸோ 2022 அண்ட் வந்து எங்கே நடந்துச்சுன்னா விச் இஸ் கனெக்டட் இன் ராஜஸ்தான். ஃபஸ்ட் எடிஷன் ராஜஸ்தானில் நடந்திருக்கு. தென் கோயிங் டு த நெக்ஸ்ட். ஆர்பிஐ இம்போசஸ் பெனால்ட்டி ஆன் சவுத் இந்தியன் பேங்க். இந்த மாதிரி பெனால்ட்டி கொஷின்ஸ்க்கு எல்லாமே எந்த பேங்க்குக்கோ இல்லை எந்த ஆர்கனைசேஷனுக்கோ பெனால்ட்டி இம்போஸ் பண்ணியிருக்காங்கிறத பார்க்கணும். எவ்வளோ பெனால்ட்டி இம்போஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ரீசனுக்காக இம்போஸ் பண்ணியிருக்காங்கிறது கண்டிப்பாக பார்க்கணும். சவுத் இந்தியன் பேங்க்குக்கு ஆர்பிஐ வந்து பெனால்ட்டி இம்போஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோனா ₹59.20 lakh இம்போஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா சர்டைன் டைரக்ஷன்ஸ் வந்து ஆர்பிஐ வந்து இது பண்ணியிருப்பாங்க. அதை வந்து ஃபாலோ பண்ணாததுனால இம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஆன் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆன் டெபாசிட்ஸ் அண்ட் கஸ்டமர் சர்வீஸ் இன் பேங்க்ஸ் இதெல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணாததுனால சவுத் இந்தியன் பேங்க்குக்கு $59.20 lakh வந்து பெனால்ட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அர்ஜஸ் ரீஜனல் ரூரல் பேங்க் டு ரேஸ் கிரெடிட் டிஸ்பர்ஸ்மெண்ட். ரீசெண்டாக ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரீஜனல் ரூரல் பேங்க் வந்து கிரெடிட் டிஸ்பர்ஸ்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த பர்டிகுலர் ஸ்கீம் வழியாக இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா சச்சஸ் முத்ரா அண்ட் பிஎம் விஸ்வகர்மா. இந்த ஸ்கீமை பேஸ் பண்ணி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், அதிகமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கிரெடிட் டிஸ்பர்ஸ்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. மெயினாக ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் பேஸ் பண்ணி என்னென்ன இது அப்படிங்கிறது மெயினாக பார்த்துக்கணும். முத்ரா அண்ட் பிஎம் விஸ்வகர்மா. தென் நெக்ஸ்ட் கொஷின். இந்தியா செட் டு டெஸ்ட் ஓவர் 1000 km ஸ்ட்ரைக் ரேஞ்ச் ஆன்டிஷிப் பேலிஸ்டிக் மிசைல். இது வந்து இந்த கொஷினை பேஸ் பண்ணி என்னென்ன பார்க்கணுன்னா எந்த இது டெஸ்ட் பண்ண போகிறாங்க, அதுக்கு ஏதாவது பர்டிகுலர் நேம் இருக்கா அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பார்த்துக்கணும். இதில் வந்து ஆன்டிஷிப் பேலிஸ்டிக் மிசைலை வந்து டெஸ்ட் பண்ண போகிறாங்க. அது பர்டிகுலராக எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ண போகுதுன்னா 1000 km வந்து கவர் பண்ண போகுது. So going to the next question. PM Modi to lay foundation stone for AIIMS Darbhanga on November 13. ஸோ இந்த லைடு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் அப்படிங்கிறப்ப அதில் வந்து
ஏதாவது ஃபண்ட் அலோகேஷன் எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு அதை டெவலப் பண்ணுறதுக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை மெயினாக பார்த்துக்கணும். ஸோ எதுக்காக அதை அலோகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இங்கே வந்து எய்ம்ஸ் தருவாங்க, அது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, பீகாரில் இருக்குது. ஸோ அதுக்கு எவ்வளோ ஃபண்ட் அலோகேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். தென் கோயிங் டு தி நெக்ஸ்ட். MTNL defaults on rupees 5726 crore loans, total debt at rupees 32,097 crore. இங்கே வந்து என்னென்னா, ஸோ MTNL வந்து லோன் ரிசீவ் பண்ணிட்டு அதை ரீபே பண்ண முடியாமல் இருக்காங்க. ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா rupees 5,726 crore. இதில் பிரின்சிபல் அமௌண்ட் மட்டுமே 5492 crore, அதில் இன்ட்ரெஸ்ட் 234 crore கம்ப்ரைஸ் ஆகிருக்கு. இது மட்டும் இல்லாமல் டோட்டல் ஃபினான்ஷியல் டெப்டாக அவங்ககிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32,097 crore வந்து இருக்குது. விச் இஸ் அவங்களோட ஆனுவல் இன்கமே 7,798 crore, விச் இஸ் 40 times வந்து அதிகமாக இருக்குது அவங்கக்கிட்ட இருக்க டெப்ட்டு. ஸோ இதனால் என்ன பண்ண போகிறாங்கன்னா, இது வந்து ஸ்டேட் ஓன்டாக இருக்கிறதுனால அப்படியே வந்து BSNLக்கு அவங்களோட பிஸ்னஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இதுதான் இந்த கொஷினை பேஸ் பண்ணி. இந்த கொஷினை பேஸ் பண்ணி எந்த ஆர்கனைசேஷன் பார்க்கணும், எவ்வளோ அமௌண்ட் வந்து இதாக இருக்காங்க, டிஃபால்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறது பார்த்துக்கணும். Then going to the next, RBI cancels license of Vijayawada based Durga Cooperative Urban Bank. ஸோ இந்த மாதிரி கொஷனுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எந்த விஷயத்துக்காக லைசன்ஸை கேன்சல் பண்ணுறாங்க, எந்த ஆர்கனைசேஷனோட லைசன்ஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அது எந்த ஏரியாவோடது, எந்த ஸ்டேட், அந்த மாதிரி சொல்லி நம்ம பார்த்துக்கணும். ஸோ இங்கே வந்து துர்கா கோஆப்ரேட்டிவ் அர்பன் பேங்க்கு எதுக்காக கேன்சல் பண்ணுறாங்கன்னா, அடிக்குவேட் கேபிட்டல் அண்ட் ஏர்னிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணாததுனால RBI வந்து அவங்களோட லைசன்ஸை கேன்சல் பண்ணுறாங்க. ஸோ விச் இஸ் அன் விஜயவாடா பேஸ்டு. ஸோ கோயிங் டு தி நெக்ஸ்ட். India secures spot in global top 10 for all 3 major intellectual property rights. இந்தியா வந்து ரீசெண்டாக ஸ்பாட் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க டாப் 10ல் ஃபார் ஆல் 3 மேஜர் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், விச் இஸ் பேட்டன்ட், ட்ரேட்மார்க் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டிசைட்ஸ். இதில் எல்லாத்துலேயுமே வந்து இந்தியா வந்து ஸ்பாட் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவோட பொசிஷன் வந்து இப்போ அந்த 10 டாப் 10ல் எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னா 4th பொசிஷனில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 2023 6.1% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதெல்லாமே இந்த கொஷினை பேஸ் பண்ணி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். Then thank you for watching this video.